போகிறோம்? மீன் குழம்பா? காரம் மட்டும் கம்மியாக வச்சிங்கன்னா போதும். வாங்க 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 உட்காருங்க. யாரெல்லாம் இங்கே வந்து உட்காராங்களோ அவங்களுக்கு தான் வந்து மீன் குழம்பு, இல்லைன்னா அவங்களுக்குலாம் இல்லை. எங்கள் வீட்டு மாஸ்டருக்கு வந்து குழம்பு வைக்க தெரியாது, அதனால மாஸ்டர் வெளியிலேருந்து ஒரு அடிபட்டுங்க 2 பேரும் சண்டை போடுங்க. என்ன என்ன இது? நீங்களும் தென்றல் இது இல்ல லோஷன் அதுக்கு தென்றல் மாத்தி வந்து பாய் அதுக்குள்ளே பாய் வச்சிட்டீங்களா? சரி பாய் வச்சிருங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், அவங்க வேலை முடிஞ்சா? மாஸ்டர் வந்துட்டாரு. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. குழம்பு ரெடி ஆகல. காரம் போட்டுருவீங்களா? நான் காரம் போட்டுருவேன். அதனால தான் இவரை இன்னைக்கு செய்ய சொல்லி இன்னைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருக்கு தெரியும் டெய்லியும் பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால காரம் இல்லாமல் செய்வார். அதனால இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு காரமே இல்லாமல் தான் செய்வாங்க. நான் லைட்டாக கொஞ்சம் காரம் போட்டு கமல்ஹாசன் படத்தானே இது? பாருங்க, சூப்பராக வெங்காயம் கட் பண்ணுறாங்க மாஸ்டர். எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் தான் மாஸ்டர். வச்சிருங்க கொஞ்சம். எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால அது காயவே லேட் ஆகும். கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கணும். கட் பண்ணிடு. நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தா தெரியாது. காலையில் இப்போ தான் உப்பே போட்டேன். கல்லுப்பு கரையணும். காமெடி தான். வைங்க, கீழே வைங்க, கீழே வைங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறேன். முதல்ல வெந்துக்குச்சான்னு ஒன்று பாருங்க. பீஸ் அம்மா மீன் எடுத்துருக்குமா? சாப்பிட்டு இருப்பாரு சாப்பாடு. கடைசியாக கூட நல்லா ஓகே. அங்கே பாருங்க வெங்காயம் இருக்குது. இதேனா லோக்ஷனா? அதேனா அது பூண்டா கால்கிட்ட? இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறோம்? மீன் குழம்பா?
காரம் மட்டும் கம்மியாக வச்சிங்கன்னா போதும். எல்லாம் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க 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 உட்காருங்க. யாரெல்லாம் இங்கே வந்து உட்காராங்களோ அவங்களுக்கு தான் வந்து மீன் குழம்பு, இல்லைன்னா அவங்களுக்குலாம் இல்லை. பூண்டு உரிங்க, வெங்காயம் உரிங்க. மாஸ்டர் மீன் குழம்பு வைக்கிற மாஸ்டர் வெளியே போயிருக்காரு. மாஸ்டர் வருவாங்க. அவர் வருவார். மீன் குழம்பு எங்கள் வீட்டு மாஸ்டருக்கு வந்து குழம்பு வைக்க தெரியாது, அதனால மாஸ்டர் வெளியிலேருந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு வைப்போம். எங்கே சாப்பிட்டு எங்கே கிளம்புறோம்? அதான் எங்க எங்க கிளம்புறீங்க? உரிங்க வைங்க, உரிச்சு வைங்க எல்லாம். எப்படி இதெல்லாம் உரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுமா? 1/2 மணி நேரம் ஆயிடும். வா, ஏன் டென்டல் டாக்டர் வாங்க, நீங்க இங்க வந்து உட்காருங்க. வாங்க டாக்டர் வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஒரு அடிபட்டுங்க 2 பேரும் சண்டை போடுங்க. விட்டுடா தள்ளி நீ எனக்கு நகுடா. என்ன என்ன இது, நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. என்ன சேட்டை பாத்தீங்களா? பூண்டு ஏதாவது வாங்க நம்ம இங்க உட்காந்துக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? மீன் குழம்பு. வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பண்ண போறோம்னா மீன் குழம்பு வச்சு இப்ப சாப்பிட்டு கிளம்ப போறாங்க. எங்க கிளம்ப போறாங்க? வீட்டுக்கு. யாரும் இங்க போக மாட்டாங்க. அக்காங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க, இங்கதான் இருப்பாங்க. அடுத்தது எங்க குட்டி வாண்டு சுவாதி வருவாங்க. வருவாங்களான்னு தெரியல வேற. சுவாதி இல்ல ஜோதி. சுவாதி ஏன் அங்க பாரு, ஏன் மேல மேல ஏன் போய் உட்காந்துக்கிறா? நீங்களும் தென்றல் எழுது. இல்ல லோஷன் அதுதான் தென்றலுக்கு மாத்தி வந்து பாய். அதுக்குள்ளே பாய் வச்சிட்டீங்களா? சரி பாய் வச்சிருங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. வீடியோவில் அப்படியே தான் தெரியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸா? நான் பாய். அவ்வளோதான், அவங்க வேலை முடிஞ்சா? சரி. என்ன ஊருக்கு போறீங்க?
தானே வீடு சுத்தம் பண்ணாங்க. வீடு சூப்பராக இருக்குது பாருங்க. அதான் வீடு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி உடச்சி ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஊட்டி வச்சா குழம்பு வாங்க. குழம்பு என்ன வைக்கிறீங்க? என்ன ஊட்டி வச்சா கூட்டி வச்ச கறி குழம்பா? என் மாதிரி என்ன பாட்டது? கூட்டி வச்ச குட்டிக்கிச்சி மாமா அந்த பாட்டுக்கு இவங்க லிரிக்ஸ் போட்டு இவங்க யாரு? எங்க சின்ன டாக்டர் இல்லைங்களா? உட்காருங்க 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 உட்காருங்க. மாஸ்டர் வந்துட்டாரு. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. குழம்பு ரெடி ஆகல. அவ்வளோதான். நாலே பீஸ் போதுமாண்ணா? 4 நாளாக வெட்டினாலே போதுமா? ஆக்கிறதுக்கு தான் தம்பி, ஆட்டுறதுக்கு தானே. ஏய் வையே வரமோரு போய் உட்காந்து டிவி பாரு போ. அவர் கேட்குறத மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. மாஸ்டர் கேட்குறத மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. மாஸ்டர் ஃபேஸ் ரெக்கார்ட் ஆகக்கூடாதான். ஏங்க மாஸ்டர் ஃபேஸ் காட்ட மாட்டேங்கிறாரு. நான் காட்டுவனே என் ஃபேஸ் காட்டலாம். இல்லை மாஸ்டர்லாம் நான் இதுதான் பெரிய பாத்திரம். பாரதி பெரிய பாத்திரம் சொல்லுவீங்க. அண்ணா இதில் வச்சுறீங்களா? அங்கே ஒரு குண்டாமே இருக்குது. மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி இது வேணாமாண்ணா? இது ஆனால் அந்த மாதிரி அது வந்து இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளைவெட்டி இருக்குமா? அந்த மாதிரி அகலமா அது குழம்பு மீன். இது ஓகேவா? இது துருண்டு போதுமா? இது வெங்காயம் தக்காளி பார்த்தா போதும். ஏய் இவ்வளவு தக்காளி பத்தாது. அண்ணா இதுல வணக்குங்கண்ணா. இதுல வணக்கிங்க. அடுப்பு மட்டும் பத்த வச்சுதான். மாஸ்டர் அடுப்பு பற்ற வைக்க மாட்டேங்கிறாரு. அசிஸ்டண்ட் அப்படியே இது பண்ணுங்க. திருப்பிங்க. எப்படி வேணா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. நகருங்க. வெங்காயத்தை அலசுனியா? அலசு. நான் மூடி ஓப்பன் பண்ணிங்கண்ணா. 10வது பேர் போது இல்லை வணக்கத்துக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கங்க. எல்லா வெங்காயமே வா. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. செய்வேன் நான் குழந்தைகளுக்காக தான் இது ஏன்னா காரம் நான் போட்டுருவேன். அதனால தான் காரம் போட்டுருவீங்களா? நான் காரம் போட்டுருவேன். அதனால தான் இவரை இன்னைக்கு செய்ய சொல்லி இன்னைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா அவருக்கு தெரியும் டெய்லியும் பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால காரம் இல்லாமல் செய்வார். அதனால இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு காரமே இல்லாமல் தான் செய்வாங்க. நான் லைட்டாக கொஞ்சம் காரம் போட்டு சுன்னு சத்தம் வரும். அங்கே போய் பண்ண. தீபாவளி பட்டாசு வெடிக்குது. இது அப்புறமா யூஸ் பண்ணிக்குவீங்களா? சண்டை போடுறாங்க. தென்றல பாருங்க, தென்றல பாருங்க. யாரு இதெல்லாம் தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவோம். நினைக்கிறேன் காரமே வேணாங்கிறீங்க, அவ்வளோ போடுறீங்க. இந்த மீன் பேர் என்னது? ஐலையா? ஐல மீன் குழம்பு. இது வந்துட்டு எங்க பெரிய பொண்ணு, எங்க டார்லிங். சாரி, ரோசனா. ஹாய் சொல்லு ரோசனா. ஹாய். இது பெரிய பொண்ணு. சரியா போச்சாண்ணா? அம்மாவோட புத்தி பிள்ளைக்கு வந்துருச்சா? பச்சை மிளகா இருக்கா? போதும் சாமி. பச்சை மிளகா, வேற என்னது? அவ்வளோதான் பாதி. கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தூள் 10 ரூபாய். கொத்தமல்லி தூள் 10 ரூபாய். சரி, பாக்கெட்டில் காசு வச்சுருந்தேன் எங்க? பிளாக் கலர் பேண்ட்ல. ரெண்டாவது, மூணாவது இருக்குது. இது கம்மியாக போட்டிங்கனாலும் உப்பு கறிக்கும். கம்மியாக போட்டிங்கனாலும் உப்பு கறிக்கும். பின்னாடி வேறு அழுக்கு ஊட்டிக்கிச்சு. சரி, விட்டுட்டு துவைக்கிட்டோம். போய் விளையாடு சாமி. போ, அங்கே போ. அதை போய் சுத்தம் பண்ணுங்க. வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டு வைங்க. வீட்டெலாம் கூட்டுங்க. வச்சிருங்க, கொஞ்சம் வச்சுருங்க. ஐயா வச்சுக்கோங்க. குழம்பு வைக்க சொன்ன கொடுமைக்கு நம்மளே வைக்க சொல்லிவிட்டாலே. வணக்கத்துக்கு தனி ஸ்டைலா? வணக்கத்துக்கு ஒரு ஸ்டைலு, இதுக்கு ஒரு ஸ்டைலா?
இது சின்னதா அதே தான் இதான் வணங்கம். கமல்ஹாசன் பாட்டு தானே இது? நல்ல பாட்டு இது. நமக்கு இந்த பாட்டு மாற்றினாங்க. அது ஒரு வேறு இன்று நான் ஒரு கதை சொல்வேன். அது 10 ரூபாயா? 7 ரூபாய் தான். என்ன தர்றாங்க? என்ன வரும்? காற்றே பழைய இதாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக வெங்காயம் கட் பண்ணுறாங்க மாஸ்டர். எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் தான் மாஸ்டர். நாங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். ஆரம்பிச்சதுக்கே அதிகம். மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிக்கிறது தான் நம்ம தோல்விக்கு வெற்றி. கரெக்டாக இல்லைங்களா? சொல்லுங்க, அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன சில்லறது? இது ஏய் இரு இரு வேறு டே கடுகலாமா போடுவாங்க மீன். எண்ணெயே காயல. எண்ணெயே காயல. தண்ணி இருந்துச்சு இல்லைண்ணா, அதனால் காஞ்சிருக்காது. தண்ணி பண்ணி வச்சிருங்க கொஞ்சம். எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால அது காயவே லேட் ஆகும். பார்த்துனா மேலே தெரிக்குது பாருங்க. மிளகா கட் பண்ண வேலை தானேண்ணா? கட் பண்ணக்கூடாது. மிளகு தட்ட வேலை தானே? அதெல்லாம் அப்படி தட்டி போடக்கூடாது.
அப்புறம் என்னத்துக்கு இந்த காரம்? டேஸ்ட் காரத்துக்கு அது கொஞ்சம் உப்பு கக்கி நான் பார்த்து. நான் இந்த மாதிரி தான் செய்யறது எப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் கொண்டான் செய்கிற விஷயம் அந்த மாதிரியா? அதுதான் வீடியோவில் தான் இப்போ பாருங்கள், இது பார்க்க நல்லா இருக்குது பாருங்க. பனங்காது பார்க்க நல்லா இருக்குதுல்ல? ஆனால் சாப்பிட்டா தான் தெரியும் நல்லா இருக்குது. நல்லா இருக்குண்ணா. உடனே வீக்கம் வச்சிருமா? இப்போதான் பண்ணிட்டேங்க வச்சேன். 5 நிமிஷம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே நல்லா இருக்குமா? அதுங்காட்டி வீக்கம் வந்துருமா? ஏன் பார்த்து சொல்றது அந்த மாதிரி 2 டைம் போட்டார் உப்பு அண்ணன் குழம்புல. என்னைக்குமே நான் செய்யறதுக்கு உப்பு நான் பார்க்கவே மாட்டேன். உப்பு சும்மா தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் தப்பாக போயிடும்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தா அவள் என்னோட உப்பு அதிகமாக சாப்பிட்றான். குடல்லாம் எடுத்துருப்பாங்க, நிறைய எடுத்துருவாங்க பாருது. அதெல்லாம் குடல் எடுத்துருவாங்க. அது வந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுரு. இந்தா இதையும் எடுத்து வச்சிரு. பின்னாடி உட்காந்துக்கிறேன் நான். என்ன கழுவணும்? நல்லா அழுத்துது, நல்லா அழுத்துது. கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கணும். சூடாக தான் இருக்குது. காட்டி போய் வெய்ய கொஞ்ச நேரம் ஆறட்டும். அணில் போட்டு வந்தாங்க. இதே போட்டுங்கண்ணா பெரிய பாக்கெட்டு. ஒரு பக்கம் மீன் கழுவிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் என்னண்ணா மசாலா சொல்லுங்க சொல்கிறீங்க. இது எடுக்கவே இல்லை, இது எடுக்கவே இல்லை. கட் பண்ணிடு. அது எடுக்கலன்னா அப்போ அதை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்குதா இல்லை ஒன்று மட்டும் பிடிக்குதா? அப்போ அதை எடுக்க மாட்டாங்க. ஒன்றில் மட்டும்தான் தவறி இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் அப்படி இருந்தால் அதை எடுக்க மாட்டாங்க. அது ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி சுத்தம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா பாறையை இப்படி சீவியே சுத்தம் பண்ணுறானுங்க, இப்படி 2ஆக பழக்கிறானுங்க, இப்படி வைக்கிறானுங்க. அன்றைக்கி அங்கே போனாங்க வித்தியாசமாக செய்வானுங்க. ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு வித்தியாசத்தையும் ஒவ்வொருத்தங்க கேட்குற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்கண்ணா. இது மூடிக்கல, மூடிலாம் இல்லைண்ணா, தட்டு தான் போட்டு மூடு. அதானே
ஏன் எல்லாம் ஒரே டைமு? பெரிய ஜாராக இருந்தால் போடலாம். பெரிய ஜாரு தானே, எத்தனை டைம் 2 போட்டு அரைச்சி. சரி. இது ஓகேவா, என்ன அரைக்கணுமா? போதும் போதும். போதும் போதும். இல்லை தண்ணி ஊற்றினா டைல்யூட் ஆகிடுமா? தண்ணி நம்ம ஊற்றுறோம். அதான் சரியாக போயிடுங்களா? சாந்தி ஊற்றிட்டு தண்ணி. ஸ்கிப்பு வந்துருச்சா? ரிமோட் அங்கே இருக்கும். அது ஸ்கிப்பு வந்துருச்சா? ஸ்கிப் பண்ணு. மறுபடியும் இதே பாட்டா? மோனிகா இப்போ வந்து தமிழ். இந்த ஜெயிலர் படத்தை பாட்டுன்னு நினைக்கிறேன் இது. இதுவே ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. இதுவே அதிகமாகிற மாதிரி இருக்குது. அது அந்த பக்கம் மட்டுங்க ஈஸியாக சென்ட்ரல் இருக்கிறத கூட மட்டுங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்கிறத மட்டுங்க. ஏன் கம்மி மண்டத்தையும் மண்டா தான் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம். ஆமாம் தம்பி, எல்லா இடத்தையும் காலி பண்ணி பாதி பாதி விட்டுட்டு போக முடியாது. ஒரு இடம் மண்டமாக அதை விட்டு காலி பண்ணிடுவோம். நானும் அப்படி தான் பண்ணுவேன். நட்டு கீழே குனிஞ்சு கிடக்குன்னா அந்த பக்கம் சைடில் அப்படியே முடிக்கலான்னு சொன்னேன். தண்ணி நீங்கள் செய்யுங்க எப்படி உங்கள் வீட்டுக்கு. குழம்பு வைங்க, சேர்த்து வைங்க, கொஞ்சம் அங்கே எடுத்துகிட்டு கூட போவீங்க. சரி வைங்க, நாளைக்காவது வந்து சாப்பிடுங்க. அப்பா இதனாலயா? பாரதி தண்ணி ஊற்றி வந்து எவ்வளோ வேணுமோ? பார்த்து போடுவோம். இவ்வளோதான் போடுறேன். நானும் ட்ரை பண்ணேன். இப்போ பார்த்தா தெரியாது பாரதி. இப்போ தான் உப்பே போட்டேன். கல் உப்பு கரையணும். காமெடி தான். உடனே எப்படி தெரியும்? இது போது இப்போ தான் ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பண்ணிருக்காங்க. நீ அத கூட மூடி வச்சிருக்காங்க. ரெடி ஆயிடுச்சு. நாங்க இப்ப சாப்பிட போறோம். பிள்ளைங்க வைங்க, கீழே வைங்க, கீழே வைங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறேன். அப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு நம்ம ட்ரெஸ் முன்னாடி எடுத்து போடுங்க.
ஏன் மீன் சாப்பிட மாட்டீங்களா? சரி நான் ஊட்டி எடுத்து விட்றேன். நான் அம்மா எடுத்து தரேன். ஃபர்ஸ்ட் அதில் பேசி சாப்பிட்டு ஊட்டி எடுத்து விட்றீங்களா? ஊட்டி அம்மா ஊட்டி விட்றேன். உனக்கு நான் மீன் வைக்க விட்டுமா? ஆ சூடாகுதான். உனக்கு என்ன பண்ணுறதுடா? உங்களுக்கு மீன் எடுத்து தரேன். அம்மாவுக்கு சாப்பாடு போடலையா? சரி நான் அம்மா உனக்கு எடுத்து தரேன். அப்பாவை எடுத்து தர சொல்லி ஊட்டி விட சொல்கிறேன். சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, சாப்பாடெலாம் சாப்பிடுங்க, கடைசியாக தான் மீன். பாரதி நீ போட்டுக்க பாரதி. ஏன் பாரதி குழம்பு ஊற்றல எனக்கு? முதல்ல வெந்துக்குச்சான்னு ஒன்று பாருங்க. என்ன சாமியா? நாய் தவறி வருது. எடுத்துருக்கானா இல்ல சாப்பிட்டுட்டு வீடியோ பார்க்கலாமா? இது வந்து போடு பாரதி உனக்கு. காய் நான் தரேன்டா, நீ சாப்பிடுறா. சாப்பிடுங்க அதை ஃபஸ்ட்டு. சாப்பிடு சாமி, சாப்பிட்டு வாங்கிங்க. சாப்பிட்டு வாங்கிக்கங்க, சாப்பிட்டு வாங்கிக்கங்க. காய் வேணுமா? தென்றல் உனக்கு காய் வேணுமா சாமி? ஆ சாப்பிடு. பீஸ் அம்மா மீன் எடுத்துருக்குமா? சாப்பிட்டு பாரதி சாப்பாடு. கடைசியாக கூட நல்லா ஓகே. சிங்காரி எனக்கு பாம்பு மாதிரி